வணக்கம், வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். இன்றைக்கி சிக்கன் தால்சா தான் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் தால்சா கூட சப்பாத்தி, பூரி, நான், புலாவ், ஒயிட் ரைஸ், இடியப்பம் இது எல்லா கூடவும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சிக்கன் தால்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 50 கிராம் துவரம்பருப்பை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துவரம்பருப்போட 2 கப்பு தண்ணி சேர்த்து இதை 3 விசில் விட்டு எடுத்துருங்க. கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், எண்ணெய் சூடானதும் 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு, 1 பெரிய ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியை ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு மசாலா பொருளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கின பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. சிக்கனை சேர்த்து 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தோல் சீவிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதித்ததும் 3 கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 15 நிமிஷம் இதை வேக விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், காய்கறி இதெல்லாம் வெந்திருக்கும். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதோடைய புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முறை கொதிக்க விடுங்க. புளிக்கரைசலும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து சிக்கன் தால்சாவை இறக்கிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் தால்சாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.